ஜெபம் நடக்குதுன்னு எங்கள் பையன் சொன்னான். நாங்கள் ஜெபிச்சுட்டு எங்கள் பையன் சொன்னான், அம்மா இந்த மாதிரி வர வந்துக்குது, நீ போச்சுத்தா ஐயாண்ட ஜெபம் பண்ணுவா. நாங்கள் போட்டோ எடுத்துன்னு வந்து ஐயாண்ட ஜெபம் பண்ணி போனேன். இந்த முகூர்த்தம் முடியும்மா, கண்டிப்பாக நீ போமான்னு சொன்னார். வீட்டுக்கு அதேமாரி என் பொண்ணு ஒத்துக்குச்சு. இந்த திருமணம் தடையில்லாத 8ஆம் மாதம் வந்து ஐயாண்ட ஜெபம் பண்ண பத்திரிக்கை கொடுத்து தேவைகளெல்லாம் சந்திக்கணும்னு அதேமாரி சந்திச்சார். அப்பா தேவனுக்கு கோடான கொடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். போன மாதம் தான் அன்பரின் பாத்தில் முதல் முறையாக வந்தோம். நான் என் மனைவி வந்தோம். மிகுந்த ரொம்பவும் கடன் தொல்லையில் கஷ்டப்பட்ட ரொம்ப கஷ்டம். வீடை கட்டினோம். பிறகு என் பையனை லண்டன் அனுப்புறதுக்காக கஷ்டப்பட்டு அனுப்பி விட்டோம். அவனை அனுப்பின அந்த நிமிஷத்துலேருந்தே கடனில் ரொம்ப மாட்டிக்கிட்டோம். சம்பாதிக்கிற எல்லாமே வட்டி கட்ட போய் அது வட்டி வருமானத்தில் கொடுக்க முடியாமல் வட்டி வாங்கி வட்டி கொடுத்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி போய் எங்கே கடவுளை இதுக்கு மேலே உயிரை விட்டுலாமா அப்படின்னு கூட ஒரு யோசனை பிறகு பார்த்து நான் சொன்னது, எதுக்கு இவ்வளோ கஷ்டங்களை வச்சுட்டியா, இந்த வீடு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வீடை விற்றுட்டு நம்ம நிம்மதியாக எங்கேயா ஒரு குடிசையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வருமானம் இருக்குது. ஆனால் எல்லாமே வட்டி. ஒரு காசு கூட ஒரு நிமிஷம் கூட நாங்கள் நிம்மதியாக இருந்ததில்லை. ஆனால் இங்கே கலைவாணின்னு ஒரு சகோதரிங்க இருக்காங்க சென்னையில். அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் டெய்லி மங்களவார்த்தை கேளுங்க, பிறகு அன்பரின் பாதல் வச்சு ஆண்டோட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போன மாதம் நான் என் மனைவி வந்திருந்தோம். கண்ணீருட்டு நல்ல ப்ரேயர் பண்ணோம். 20 நாள் வரை ஒன்றும் நடக்கலை. 20ஆம் தேதி என்னுடைய சித்தப்பாவுடைய மக துபாயில் இருக்கிறாப்புல. அப்போ அவட்ட நாங்கள் யார்கிட்டையும் வீடை கொடுக்குறப்பல நீ இந்த வீடை வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவட்ட ஃபோன் பண்ணுவோம். அப்போ ஏன்னா வீடை கொடுக்குறீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. ஆனால் 25 லட்ச ரூபா கடன். 13 பேர் டெய்லி ஃபோன் நைட்டும் பகலும் நிம்மதியே கிடையாது. அவ சொன்னா, அண்ணா நீங்கள் வீடை கொடுக்காதீங்க, நான் தர்றேன் 25 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பிள்ளை அந்த 13 பேரை கடத்த அடைச்சு அதை கெட்டு அப்படி அவிழ்க்கப்பட்டது. வீடும் காப்பாற்றப்பட்டது. இன்னும் பாதி கடன் இருக்கு. அதை விட சிறப்பாக என் பையன் லண்டனில் அவனுக்கு படித்ததில் ஒரு வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சி இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதம் அதுவும் இந்த மாதம் நடந்தது. இப்படி அற்புதத்தை அதிசயத்தையும் வாழ்நாள் நான் பார்த்ததில்லை. சகோதரர் சொன்னே போல டெய்லி மங்களவாதம் சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் மட்டும் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதுலேருந்து இப்போ கொஞ்சம் கெட்ட அப்படின்னு நாங்கள் உட்காந்துருக்கிறோம். ஆனால் இன்னும் எல்லாமே தீரும் நம்பிக்கையோட நான் வந்திருக்கிறேன். நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த அந்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இன்றைக்கு பிசாசானவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு வீட்டிலிருந்து வேலைக்கு போகிற ஒருவர் வீட்டிற்கு திரும்பி வந்தால்தான் நிச்சயம். வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை வீட்டுக்கு திரும்பி வந்தால்தான் நிச்சயம். வீட்டிலிருந்து டியூஷன் போகிற பிள்ளை வீட்டுக்கு திரும்பி வந்தால்தான் நிச்சயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வைக்கிற செக்யூரிட்டினால உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான காரியம். நீங்கள் வீட்டில் வளர்க்கிற அப்படி ஆளடி உயரத்துக்கு ஆழ மாதிரி ஹைட்டில் இருக்கிற நாய்கள், விசேஷித்த ஆயிரக்கணக்கான படங்கள் செலவு பண்ணி நீங்கள் வாங்கின அந்த மிருக ஜீவன்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா?
உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்குமா? உங்கள் செல்வங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா? உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா? உங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா என்று நீங்கள் கேட்டால் அது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதற்கு கேரண்டி சொல்ல முடியாது. அது உங்களால் பாதுகாக்கவும் முடியாது. மறைந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையாரை யோசித்து பாருங்க. அவர்களுக்கு இல்லாத செக்யூரிட்டி கிடையாது. டெல்லியில் அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர்கள் செத்து சுருண்டு விழுந்த அந்த இடத்தெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் நேரடியாக. அது எங்கன்னா அவங்க வெளியே போய் வாக்கிங் போனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி அவங்க வீட்டை ஒட்டி வீட்டு காம்பவுண்டிலே இந்த இடத்துல வீடு இருக்குதுன்னா வீட்டை சுற்றி பெரிய வாக்கிங் ட்ராக் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வீடை சுற்றி பெரிய காம்பவுண்ட், பெரிய இடம், அதில் அவங்க வாக்கிங் போகிறதுக்காக வேண்டி அங்கேயே ட்ராக் மாதிரி போட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே 24 மணி நேரமும் உயர் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள், பயிற்சிவிக்கப்பட்டவர்கள், விசேஷித்த பயிற்சி எடுத்தவர்கள், இப்படியெல்லாம் அவங்க காம்பவுண்டு சுற்றி அவர்களுக்கு வேலி போட்டிருந்தது உண்மை. ஆனாலும் அதையும் தாண்டி அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு இருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். யோசித்து பாருங்க, எந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அதே செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க அந்த AK-47 வச்சு இந்த அம்மா அப்படியே ட்ராக்ல நடந்து வரும் பொழுது அந்த இடத்துல அவ்வளவு மகிமையான அந்த தாயார், தேசத்திற்காக அவ்வளவு பாடுபட்ட தாயார், தேசத்திற்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு தாயார் அந்த இடத்துல சுருண்டு விழுந்ததை நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கிறீங்க, டிவியில் பார்த்துருக்கிறீங்க. அவங்க சுருண்டு விழுந்த அந்த இடத்த கூட என்னை மார்க் பண்ணி ஒரு கண்ணாடி மார்பிள் மாதிரி ஒன்று போட்டு அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு காரியத்துக்கு நீங்கள் இன்னைக்கு வந்தாகணும். நம்ம வச்சிருக்கிற செக்யூரிட்டியோ நம்ம வச்சிருக்கிற மிருகங்களோ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஒருவரே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அவர் கன்மலையின் வெடிப்பில் வைத்து தன்னுடைய கரத்தினால் அவர்களை மூடுகிறவராம். மூடி ஒதிந்து பாதுகாக்கிற ஆண்டவர். அப்படின்னா நம்முடைய பாதுகாப்பு கவசம் நம்முடைய ஆண்டவர் தான். அன்றைக்கு நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். ஆனால் இன்றைக்கு இயேசுவே நமக்கு பேழையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த ரகசியத்தை தெரிஞ்சதுனால தான் அன்றைக்கு யாபேஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய கரம் அவங்க கூட இருந்தாதான் தீங்கோ ஆபத்தோ விபத்தோ இழப்போ நஷ்டமோ அவனை துக்கப்படுத்த முடியாது. அவன் சரியாக அறிந்திருந்தபடியினால ஆண்டவரை நோக்கி அவன் அப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கும், உமது கரம் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த யாபேசின் ஜெபத்தை தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு வெளியே போங்க. ஆமென். ஆண்டவரே உங்க கரை என் கூட இருக்கணும். கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்னை பாதுகாத்துங்க. உங்க கரை என் கூட இருந்து தீங்கோ இழப்புகளோ நஷ்டங்களோ ஆபத்துகளோ விபத்துகளோ என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தரலும் என்று சொல்லி நீங்க வேண்டுகிட்டீங்கன்னா கர்த்தர் அதை அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அது அவருக்கு லேசான காரியம். ஆமென். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கு. எவ்வளவோ கொள்ளை நோய்கள், எவ்வளவோ விபத்துக்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து அநேக குடும்பங்கள் அழிவு, கொத்து கொத்தாக மரணங்கள், கொத்து கொத்தாக சாவுகள் நீ வந்துகிட்டே இருக்கு. அதில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு நீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஜொலிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். உமது கரம் என்னோடு இருந்து. எப்போ உங்களுடைய புருஷன் வீட்டிலேருந்து வெளியே போனாலும் ஒரு நாளும் புருஷனை மூட் அவுட் பண்ணி சண்டை போட்டு அவரை தயவு செய்து அனுப்பாதீங்க. என்ன முந்தின நாள் சண்டையாக இருந்தாலும் காலையில் கிளம்புக்கு முன்னாடி புருஷனுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளை செய்து, ஏன்னா அவர் தான் உங்கள் குடும்பத்தில் ஏர்னிங் மெம்பராக இருப்பார். அவருடைய பாதுகாப்பு தான் உங்கள் முழு குடும்பத்திற்கும் ஒரு பெரிய பேக் போன். எனவே வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் உங்கள் புருஷனுக்காக நல்லா ஜெபம் பண்ணி அவங்க வெளியே போகும்போது அவருடைய நெத்தியில் சிலுவை அடையாளம் போட்டு
இயேசுவின் ரத்தத்தை பூசி சந்தோஷமாக நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஒரு நாள் மூட் அவுட் பண்ணி டென்ஷனில் அனுப்பக்கூடாது. நிறைய குடும்பங்களில் அநேக விபத்துகளுக்கு காரணம் நாம் கவுன்சிலிங்கில் கேட்கும்போது வீட்டில் சண்டை போட்டுட்டு அந்த கோபத்தில் வருவார். மூட் அவுட்டில் டென்ஷனில் முன்ன நிற்கிற வண்டி ஏதுன்னு கூட தெரியாமல் அந்த இடத்துல வண்டியில் கொண்டு விட்டு இன்றைக்கி நிறைய அழிவுகள். அந்த குடும்பத்தில் பாதுகாப்பு கொடுத்து இறை தேடி கொண்டு வருகிற புருஷன் மரிக்கிறத நிமித்தம் அந்த குடும்பமே அதன் பிறகு தெருவுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். வீட்டிலேருந்து பிள்ளைங்க வெளியே போனாலும் சரி, வீட்டிலேருந்து புருஷன் வெளியே போனாலும் சரி, மனைவி வெளியே போனாலும் சரி, ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை உங்களோடு கூட நீங்கள் அழைச்சிட்டு போங்க. அப்பொழுது நீங்கள் போகிற இடத்தெல்லாம் ஆரோக்கியமும், நீங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு செழிப்பும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை நீங்கள் பிளஸ் பண்ணி அனுப்பணும். தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை இயேசுவாமியுடைய கையில் பிடிச்சி ஒப்படைச்சு அனுப்பணும். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு நம்பத்தக்க ஒரே ஒரு உண்டுன்னா நீங்கள் மட்டும்தான்னு சொல்லி அந்த பிள்ளைகளை பிடிச்சி கையில் பிடிச்சி கொடுத்து அனுப்பணும். இயேசுவாமிகிட்ட கொடுத்து அனுப்புங்க, பாதுகாப்பாக போய் பாதுகாப்பாக வருவாங்க. இன்னொரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊழியர்களிடத்தில் ஜெபிப்பதற்கு உங்களுடைய தலையை கொடுக்கும் பொழுது ஊழியர்கள் மூலமாக சொல்லுகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக கேட்கணும். அது ஊழியர்கள்ட்ட நீங்கள் ஜெபிக்க கொடுத்தாலும் சரி, அம்மா அப்பாட்ட ஜெபிச்சாலும் சரி, நமக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை ரொம்ப அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் பெரிய விபரீதத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். போன 2 வருஷங்களுக்கு முன்பாக நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்திற்கு ஒரு தாயும் அவருடைய 2 மகள்கள் வந்திருந்தார்கள். அதில் மூத்த மக அப்போ தான் 10th பப்ளிக் எக்ஸாம் அந்த வருஷம் எழுதணும். அப்போ அந்த பிள்ளைகள் தனி ஜபத்துக்கு மீட்டிங் முடிஞ்சோடனே எல்லாரும் தனி ஜபத்துக்கு வருவாங்க. ஆண்டவர் சிலருக்காக சில தரிசனங்களை காண்பிப்பார், சில தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார். அதுக்காகவே மக்கள் பொறுமையாக இருந்து எத்தனை மணி ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த தாயும் அந்த 2 பிள்ளைகளும் வரும் பொழுது ஷைனி, அவங்களுடைய மூத்த மகளுடைய பேர் ஷைனி, அவள் வந்த உடனே அவளை தலையில் கை வச்ச உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு விஷனை காட்டுறாரு. யாரோ 2-3 பேர் சேர்ந்து இவளை பலவந்தம் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு விஷனில் பார்க்குறேன். அப்போ நான் ஜெபத்திலே சொல்கிறேன், ஆண்டவரே இவளை பலவந்தம் பண்ணி தூக்குகிற எல்லா பொல்லாத சத்துருடைய திட்டங்களை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். என் பிள்ளையை பிடிச்சி உங்கள் கையில் கொடுக்குறேன். எந்த அழிவும் வராதபடிக்கு என் பிள்ளையை நீர் பாதுகாத்து கொள்ளும். இவள் மேலே எந்த ஒரு மனுஷனுடைய கரமும் படாதபடிக்கு என் பிள்ளையை நீர் பொதிந்து காத்து கொள்ளுவீராக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை அனுப்பிவிட்டேன். வெளியே போன உடனே அவங்க அம்மா மகளும் பேசுகிறாங்க, எப்போவுமே இப்படி வார்த்தை வராது, அங்கே இப்படி ஜெபம் பண்ணியிருக்கார, என்ன நடக்க போகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. சனிக்கிழமை கூட்டம் முடிஞ்சுது. ஞாயிற்றுக்கிழமை தாண்டி திங்கக்கிழமை அவள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். 10th பப்ளிக் எக்ஸாம் ஆனதுனால அவளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் டியூஷன் வச்சதுனால அவளுக்கு கிளாஸ் 4 மணிக்கு முடித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் அவளுக்கு டியூஷன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாங்க அவளுடைய கிளாஸில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும். அப்போ 6 மணிக்கு டியூஷன் முடித்த உடனடியாக எல்லா பிள்ளைகளை பிக்கப் பண்ண அவங்க அண்ணனோ அக்காவோ அப்பாவோ அம்மாவோ யாரோ எல்லாம் பிக்கப் பண்ணிட்டாங்க. கடைசியாக 2 வாலிப பிள்ளைங்க நிற்கிறாங்க. ஒன்று ஷைனி, இன்னொன்று இவளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு. அப்போ அந்த பொண்ணையும் பிக்கப் பண்ணுறதுக்கு அவனுடைய சொந்த அண்ணன் வந்துட்டான். இன்னொன்னே சரி என்னவெல்லாம் வந்தாச்சுன்னா, சரி ஷைனி நாங்கள் போயிட்டு வரேன்னு ஏறி கொஞ்சம் தூரம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு போனால் இவள் தன்னந்தனியாக நிற்கிறாள். அப்போ தான் ஒரு வயசான அம்மா பாட்டி, கவனமாக இருங்க, யார் மூலமாக வேணாலும் ஆபத்து வரலாம், பாட்டிங்கன்னு சொல்லி கூட தேவனுடைய பிள்ளைகள் ஏமாந்துடக்கூடாது. ஒரு பாட்டி அம்மா இவங்க பக்கத்தில் உங்கள் அம்மா கேக் கடையில் பேக்கரியில் இருக்கிறாங்க, ஏன்னா அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது ஸ்கூல் பக்கத்தில், அதனால உன்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க, இவன் அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா, கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போனோடனே இவன் என்ன நினச்சிட்டு போகிறா தெரியுமா, அடுத்த நாள் இவளுக்கு பர்த்டே. சாஸ் எப்படி தந்திரம் பண்ணி கரெக்டாக நம்ப வைக்கிது பாருங்கள். சரி நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதுக்காக வேண்டி தான் கேக் வாங்க அம்மா அங்கே நிற்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கரி வரைக்கும் போனாங்க. பார்த்தா பேக்கரியில் இல்லை. அடுத்து இந்த தாய் சொல்கிறாங்க, இந்த பாட்டிமா சொல்கிறாங்க, நான் இங்கே இல்லைன்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் நிற்பேன், அதனால் அங்கே அவளை கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கூப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் போகும் பொழுது தான் இவளுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. யாரோ ஒரு சிலர் உன்னை பலவந்தம் பண்ணி தூக்கிட்டு போகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவரே
என் பிள்ளையை பிடிச்சி உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நீர்தான் என் பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு அங்கிள் ஜெபம் பண்ணாங்களேன்னு உடனே அலர்ட் ஆயிட்டா. அவளுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அடுத்த நிமிஷத்தில் சொல்கிறா, இல்லை நான் வரமாட்டேன், நான் இங்கேருந்து இப்படி ஸ்கூல் பக்கம் போகிறேன், எங்கள் அம்மா அங்கே தேடிட்டு இருப்பாங்க அப்படின்ன உடனே இந்த தாயார் பலவந்தம் பண்ணி பிடிச்சி அதுக்குள்ளால பின்னால் இருந்து ஒரு நல்ல வாலிப பையன் ஒரு பைக் கொண்டு வந்துட்டு நிற்கிறான். அந்த பைக்கில் இந்த பிள்ளையை பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி ட்ரை பண்ணுறாங்க. அவன் கையில் ஹர்ச்சிப்பில் அந்த மயக்க மருந்து என்னமோ வச்சு இந்த பிள்ளைய முகத்துக்கு நேரம் கொண்டு வர்றான். இவ கத்தி அந்த பையனுக்கு கையை பிடிச்சி எறியும் போது திடீர்னு பாருங்கள் பரிசுத்தாவியன், அதான் சொல்கிறேன் அந்த ஜெபத்தினுடைய வேல்யூ. இவனுடைய ஃப்ரெண்டை கடைசியாக கூப்பிட்டு போனான் பாருங்கள் அந்த வாலிப பையன். அவன் சொல்கிறான் அவங்க தங்கச்சிட்ட, ஷைனி வாலிப பிள்ளை அவளை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்க அம்மா வந்தாங்களோ என்னமோ தெரியலை, எதுக்கு நம்ம திரும்பி 2 பேரும் போய் ஷைனியை கூட வந்து அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் நம்ம போகலான்னு சொல்லி திரும்பி வரும் பொழுது அப்போ தான் இந்த வாலிப பையனை இந்த பாட்டிமாவும் சேர்ந்து இந்த பிள்ளைய பலவந்தம் பண்ணி பைக்கில் ஏற்ற நினைக்கும் பொழுது அவளை திமிறிட்டு இருக்கும் பொழுது ஷைனின்னு கூப்பிட்டது தான் உண்டு. அடுத்த நிமிஷம் அந்த தாயாரும் அந்த பைக்கில் ஏறிட்டு அவங்க 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க. அந்த ஷாக்கிலேருந்து அவள் மீளுவதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன்னா ஆண்டவர் பாருங்க, அவர் அலர்ட் பண்ணி போன அந்த வாலிப பையன்கிட்ட, அந்த பிள்ளை தனியாக நிற்கிறா, நீங்கள் 2 பேரும் போய் உடனே பாருங்கன்னு பரிசுத்த ஆவியானவர்களை அனுப்பினபடியினால அன்னைக்கு அவளுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது, அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. இல்லைன்னா இன்னைக்கு கொடியவர்கள் கையில் சிக்கி இந்த பிள்ளை சின்ன பின்னமாக இருப்பா. தாயும் அந்த மகளும் வந்து அடுத்த மாதம் சொன்ன காரியம் எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு எங்கே அழிவு வரும், யார் மூலமாக வரும், பாட்டி மூலம் வருமா, தாத்தா மூலமாக வருமா, சின்ன பிள்ளைகள் மூலமாக வருமா, ஒன்றும் தெரியாது. ஏன்னா இந்த நாட்களில் வஞ்சிப்பின் ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் ஒன்றே உங்களை பொதிந்து பாதுகாக்க முடியும். எனவே ஆண்டவருடைய கரத்திலே உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டை விட்டு போகுதா, எல்லா தாய் தகப்பன்மாரும் அந்த நேரம் தான் அவங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படி மடமடம்னு ஊற்றும். வாலிப பிள்ளைங்க வீட்டில் 20 வருஷம் 24 வருஷம் வாழ்ந்துட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது பிள்ளைகளுடைய கண்ணிலேருந்து மடமடம்னு கண்ணீர் ஊற்றும். ஏன் தெரியுமா? ஆசையாக அப்பா அம்மா வளர்த்தாங்க, அவங்கள விட்டுட்டு ஒரு புதிய உறவுக்குள்ளே போகிறோமே என்று போகும் பொழுது எல்லா வார்த்தையும் சொல்லி நம்ம ஆசீர்வதிச்சு தான் அனுப்புகிறோம். ஆனால் இன்னைக்கு பிறகு உங்கள் பிள்ளைய புருஷன் கையில் கையை பிடிச்சி கொடுக்கும்போது, ஆண்டவரே உங்கள் கையில் என் பிள்ளைய நான் கைப்பிடிச்சு கொடுக்குறேன், என் மருமகன் கையோட உங்கள் கரை அமையட்டும். உங்கள் பிள்ளைய நீங்கள் ப்ளஸ் பண்ணி கடைசியாக வாழ அனுப்பும் பொழுது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட கீழே விழுவாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அங்கே எழும்பின உடனே அந்த பிள்ளைய கையை பிடிச்சி நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளை வாழ போகிறா, புதுசாக ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறா, ஆண்டவரே நான் உங்களை நம்பி என் பிள்ளைய அனுப்புகிறேன். அந்த குடும்பத்தார் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அவனுடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும், அவனோட மனநிலை என்ன இருக்கும் எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தான். இந்த உலகத்தில் எங்களுக்கு நம்பத்தக்க ஒரே ஒருவர் உண்டுன்னா நீங்கள் மட்டும்தான். ஆண்டவரே உங்கள் கையில் என் பிள்ளையுடைய கரத்தை பிடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் என் பிள்ளையை நடத்துங்கன்னு சொல்லி அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கங்கள் எங்களை நெருங்கி வரும் பொழுது, எங்கள் துன்பத்திலே இன்பமாய் வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. இந்த நாளிலும் உடைய கரத்தின் மேன்மைகளை குறித்து என் பிள்ளைகளோடு கூட நீ பேசுது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்து ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பரியாய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் அனைத்து ஆசீர்வதிப்பீர். நீ சொன்னீரே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தால் என் நாமத்தை மறந்தலியாமல் என்னை தேடி வந்திருக்கிறபடியால் இதோ திறந்த வாசல் உனக்கும் என்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்னேன். மூட முடியாத திறந்த வாசலை உங்க கையால என் பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் எந்தெந்த தாய் தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை நினைத்து கண்ணீரோடு, ஆண்டவரே என் வாலிப மகள் தன்னுடைய வாலிபத்தை விரயமாக்கி தாய் தகப்பன் பேச்சுக்கு கேட்டான்,
மனம் போன போக்கில் வாழ்கிறாள் என்ற கண்ணீரோடு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கண்ட்ரோலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுங்கப்பா. பிடிவாதம் பண்ணுகிற வாலிப மகள்கள், பிடிவாதம் பண்ணுகிற வாலிப மகன்கள் இன்றைக்கு உங்களால் தொடப்பட்டுட்டாங்க. அவர்களை நீர் அணைத்துக் கொள்ளும். என் பிள்ளைகளுடைய கரங்கள் மீறி அவர்கள் போயிருக்கலாம். தாய் தகப்பனுடைய கை மீறி பிள்ளைகள் போயிருக்கலாம். கை மீறி போயிடுச்சு. பிள்ளை கை நழுவி போயிட்டானே. கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. எங்க கையிலிருந்து பிள்ளைங்க கை நழுவி போனாலும் உங்க கை நழுவி யாருமே போக முடியாதுப்பா. அந்த கரங்களை பத்தி தானே பேசுனீங்க. அந்த கரங்களுக்குள்ளால் இவர்கள் பிள்ளைகளை நீர் அணைத்து அவர்கள் சிரசில கையை வைத்து, பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.